அன்பார்ந்தவர்களே, சுயநலம் வேண்டாம். சுயநலத்தோடு தான் இன்று மனித சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. சுயநலம் என்ற ஒரு நோயினால் இன்று நாம் அனைவரும் சிதைந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உண்மை உணர்வு இன்று உணர்த்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, சுயநலம் பொய்மையை மறைக்க ஒரு வழியை கண்டுபிடித்து தருவதால் இந்த பொய் வழியாகத்தான் மனித இனமே இன்று சிதைந்து கொண்டிருக்கிறது கூட என்று சொல்லலாம். இப்பேற்பட்ட உண்மையை இன்று வார்த்தை வழியாக இறைவன் நமது உள்ளத்திலே வித்திட விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணைந்திருப்பவர்களே, வெளிவேடக்காரரே, மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை என்று இன்றைய நற்செய்தி தொடக்கத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். ஒருவருக்கு உதவியாயில்லாவிட்டாலும் உபத்திரமாக இருக்கக்கூடாது என்பது நாம் அறிந்த வாழ்க்கை பாடம். அன்பார்ந்தவர்களே, இப்படி இருக்கையில் உலகில் பொய்கள் மலிந்து விட்டன. ஆகவே பொய்யை மறைக்க வேண்டும். அதற்காக என்ன செய்யலாம் என்று யோசித்து சிலர் கண்டுபிடித்த ஒரு காரியம்தான் இந்த ஆணை. ஆணையிடுதல் என்பது பொய்யை வித்தியாசமான விதத்தில் உண்மையாக்குவது. நாம் ஆணையிடுதலை நமது வாழ்க்கையிலே கொண்டுவிடக் கூடாது என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, இதனால் உண்மை நம்மில் இறந்து போய்விடுகிறது, நம்பகத்தன்மை நம்மிலிருந்து மறைந்து போய்விடுகிறது. இந்த பொய்மை என்ற சுயநலம் நம்மை சூடிக் கொள்வதால் இந்த இரண்டு காரியங்கள், இந்த இரண்டு நற்குணங்கள் நம்மிலிருந்து மறைந்து போய்விடுகின்றன. அன்பார்ந்தவர்களே, யோவான் 18:37 சொல்லுவது போல, உண்மை எடுத்துரைப்பதே என் பணி, அதற்காகவே நான் மண்ணுலகில் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று அந்த உண்மையை மறைக்க எத்தனையோ பொய்மை வழிகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வெளிவேடக்காரரே, மறைநூல் அறிஞரே என்ற இந்த நற்செய்தியிலே அழகாக ஒரு வார்த்தை அழைக்கப்படுகிறது. எப்படி முகம் காட்டும் கண்ணாடி பொய் சொல்லாதோ, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் முகத்தில் சிரிப்பு, உள்ளத்தில் வெறுப்பு கொண்டிருக்கின்றார்கள். இவைகளை வெளிவேடக்காரத்தனம் என்று சொல்லலாம். உள்ளமும் புறமும் ஒன்றி இருப்பதே உண்மை. அகத்தின் அழகு முகத்தில் வெளிப்பெற வேண்டும் என்பதை இன்று நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று இரட்டை மனநிலையோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது ஒரு வகையான நோய் என்று சொல்லலாம். இது ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ நம்மை முழுமையாக அழைப்பதில்லை. அன்பார்ந்தவர்களே, இப்படித்தான் இன்றைய தலைவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அன்றைய தலைவர்களும் இருந்தார்கள் என்று நற்செய்தி தெளிவுபடுத்துகிறது. ஏனென்றால் இவர்கள் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் தகுதியற்றவர்கள். ஏனென்றால் தானும் செய்ய மாட்டார்கள், அடுத்தவனையும் செய்ய விட மாட்டார்கள். வயதாகிவிட்டாலும் ஒதுங்க மாட்டார்கள், அடுத்தவனையும் உட்கார விட மாட்டார்கள். அறிவோ ஆற்றலோ திறமையோ அறவே இவர்களுக்கு கிடையாது என்று கூட சொல்லலாம். தனக்கு வேண்டும் என்றால் விழுந்து விழுந்து ஊழியம் செய்வார்கள். காரியம் முடிந்ததும் கச்சிதமாக கிள்ளுக்கீரையாக கிள்ளி நம்மை எரிந்து விடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று எதிலும் சுயநலம். எல்லாம் எனக்கே. அது ஆலயமா காணிக்கையா, எனக்கு என்ன பயன்? பதவியா அந்தஸ்தா, எனக்கே வேண்டும். தன்னலம் என்னும் புறையோடிய கண்களோடு யாருக்கு இவர்கள் வழிகாட்ட முடியும்? சற்று சிந்திப்போம். ஏனென்றால் பொன்னா கோயிலா என்றால் தனக்கு உதவுது பொன்தானே, காணிக்கையா பீடமா என்றால் காணிக்கைதானே என்று சுயநலவாதிகள் தேர்வு செய்வது போல இன்று நம்மை சுற்றியும் எத்தனையோ சுயநலங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். சுயநலம் இருந்தால் அங்கு எதுவும் நிலைத்திருப்பதில்லை. அன்பார்ந்தவர்களே, சுயநலம் பொய்மையை உருவாக்குறது,
பொய்மை நமது வாழ்க்கையை வெறுமையாக மாற்றி விடுகிறது. இதிலிருந்து நாம் விடுபடவே இறைவன் வார்த்தை வழியாக நம்மை ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுகிறார். அவரது வார்த்தையை உள்வாங்குவோம், அதன்படி செயலாக்கம் கொடுப்போம். இறையருள் என்றென்றும் நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நாங்கள் உண்மைக்கு என்று சான்று பகரவும் பொய்மையை விட்டு விலகி உண்மையான ஒளியின் பாதையில் எங்கள் குடும்பங்களோடு நாங்கள் செயல்பட இறைவார்த்தையின் வழிநடத்துதலில் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.